வாரத்துல 2 நாளாவது நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது நல்லது. இந்த மாதிரி உணவுகள் இன்னும் நம்மளுடைய உடலை அமிலத்தன்மையாகும். ஸோ அப்போ இது பாடி ஹீட்டையும் அதிகமாகும். அதுலேயும் நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ எஃபெக்டிவானது. பாடியை இன்ஸ்டன்டாகவே நல்லா கூல் ஆகும். நம்ம தலைக்கு குளிச்சுட்டு உடனே நம்ம படுத்து தூங்குறது தப்பு. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு சைனஸ் ஏற்படுத்தும். இந்த வேர்வை வராமல் இருந்துச்சுனாலும் தப்பு. காதில் எண்ணெயை விட்டு அதை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி அந்த இயர் ட்ரம்மே வந்து கிழிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படின்ட்டு கண்ணுலாம் எண்ணெய் விட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணலாமா? அதே மாதிரி இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வச்சுக்கலாமே. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படின்ட்டு கண்ணுலாம் எண்ணெய் விட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணலாமா? எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறதுனா ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கலாமா? உச்சந்தலையிலேருந்து உள்ளம் பாதம் வரைக்கும் நம்ம எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 இல்லை 20 நிமிஷமாவது நம்ம சூரிய வெளிச்சத்தில் இருக்கணும். இதை தான் நாங்கள் இயற்கை மருத்துவத்தில் அபியாங்க ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆயில் பாத்தாவும் கொடுப்போம். இங்கே வந்து மசாஜாகவும் நம்ம பண்ணுவோம். இல்லை ரெகுலராகவே நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பில் வாரத்தில் 2 நாளாவது நம்ம எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது நல்லது. எதுக்காக நம்ம உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படின்னா, இதை நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டாலே நம்ம உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். எப்போவுமே நம்ம உடம்புல அந்த உஷ்ணம், அந்த இது சொல்கிறோம்ல, அந்த பிராண சக்தி அது மெயின்டைன் ஆகணும். ஆனால் அதே ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா, அந்த பாடி ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு நிறைய தொந்தரவு ஏற்படும். குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும். சாப்பிட்றது எதுவுமே ஜீரணமாகாது. நம்மளுடைய பாடியே வந்து பார்த்திங்கனாக்கா எப்போவுமே அப்படியே கொதிக்கிற மாதிரியே இருக்கும். யாரையாவது தொட்டால் கூட என்ன எவ்வளோ ஹீட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாளடைவில் நமக்கு ஜாயின்ட் பெயின்ஸை ஏற்படுத்தும். இந்த அஜீரண தொந்தரவுனால நமக்கு பித்தப்பையில் கல் ஏற்படலாம். ஈவன் கிட்னிலையும் ஸ்டோன் ஏற்படலாம். மலச்சிக்கல் ஏற்படும். ஏன்னா உடலுடைய வெப்பம் அதிகமாக ஆக உங்களுக்கு அந்த மாய்ஸ்ட் இருக்காது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம நாடி பார்க்கும்போது அவங்களுடைய அக்னி வந்து ஜாஸ்தி இருக்கும். அப்போது அந்த வயிறு அவ்வளோ கொதிக்கும் போது நீங்கள் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அது பத்தவே பத்தாது. ஸோ அப்போ இதனாலேயே உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன். அப்போ யூரின் போகும்போது கடுக்க செய்யும். அவங்களுக்கு ட்ராப்பாக யூரின் போகும். அடிக்கடிக்கு யூரின் இன்ஃபெக்ஷன்னால் அவஸ்தைப்படுவாங்க. அடிவயிறு வலிக்கிறது, இடுப்பு வலி இருக்கிறது, வெள்ளைப்படுதல். இது பெண்களுக்கு ரொம்ப காமனாகவே நம்ம பார்ப்போம். அந்த வெள்ளைப்படுதலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் வெப்பம் வந்து ஜாஸ்தி ஆகிறதுனால. ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடி ஹீட்டு அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடியது. ஸோ நம்ம சாப்பிட்ற சில உணவுகள் கூட இந்த மாதிரி உடலுடைய வெப்பத்தை அதிகமாக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம காரமாக சாப்பிட்றது, அதிகமான எண்ணெய் பொருள் சாப்பிட்றது, ரொம்ப ட்ரையான ஃபுட்டு சாப்பிட்றது. இப்போ எக்ஸாம்பிள் மைதா ப்ராடக்ட்ஸ் நம்ம சாப்பிட்றோம், இல்லை ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி உணவுகள் இன்னும் நம்மளுடைய உடலை அமிலத்தன்மையாக்கும். ஸோ அப்போது இது பாடி ஹீட்டையும் அதிகமாக்கும். ஸோ ரொம்ப காரமாக சாப்பிட்ற ஃபுட்டும் கூட நம்மளுடைய பாடி ஹீட்டை அதிகமாக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் பாடி ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா இந்த தொந்தரவுகள்லாம் இன்னும் வீரியம் அதிகமாகிட்டே இருக்கும். இதெல்லாம் சரிப்படுத்தணும்னா பாடியை கூல் பண்ணுற மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும். அதை விட முக்கியமான விஷயம் எண்ணெய் குளியல். இந்த எண்ணெயை நம்ம உச்சந்தலையில் வைக்கும் போது இது வந்து டெம்பரேச்சர் ரெகுலேட்டிங் சென்டர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மள உச்சந்தலையில் உள்ளங்கை, உள்ளம் பாதம், நம்மளுடைய தொப்புள், இந்த 4 இடத்துலையும் நம்ம வச்சோம் அப்படின்னா ஹோல் பாடியே கூல் ஆகும். அப்போது நம்ம எண்ணெய் தேய்க்கும் போது முக்கியமாக இந்த மாதிரி இடத்துல நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு தலையில் நல்லா எண்ணெயை ஊற்றிடுவாங்க. அம்மா வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயை ஊற்றிடுவாங்க. அப்போ தொப்புளில் வச்சுடுவாங்க. அப்புறம் கை கால் எல்லாமே தேய்ச்சி விடுவாங்க. இந்த மாதிரி நம்ம உடல் முழுக்க நம்ம அப்ளை பண்ணும்போது உடலுடைய வெப்பத்தை கம்மி பண்ணி நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுலேயும் நல்லெண்ணெய் வந்து அவ்வளோ எஃபெக்டிவானது. பாடியை இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா கூலாக்கும். ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னா, இந்த மாதிரி எண்ணெய் குளியல் பண்ணும்போது நம்ம செய்யக்கூடிய தவறுகள், நம்ம தலைக்கு குளிச்சுட்டு உடனே நம்ம படுத்து தூங்குறது தப்பு. அப்போது அது என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு சைனஸ் ஏற்படுத்தும். சில நேரத்தில் அந்த எண்ணெய் தேய்ச்சி நம்ம தலை குளிக்கும் போது தலையை சரியாக உலர்த்தாமல் போயிட்டோம், இல்லை நம்ம வந்து அந்த நீரானது உள்ளே இறங்கும் போது இதெல்லாம் சைனஸ் கேவிட்டி, இதெல்லாம் எம்டி கேவிட்டி, காலியாக இருக்கும் அந்த இடம். அந்த நீர் வந்து வழிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி அவங்க உடனே படுத்து தூங்குறதுனால, இல்லை அதிகமாக டென்ஷன் ஆகிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரையர் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு போவாங்க. அதை கம்ப்ளீட்டாக உலர்த்த மாட்டாங்க. உடனே ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்றதுனால தலையில் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு உடனே எல்லாம் கிளம்பிடுவாங்க. அப்போ அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது இந்த கேவிட்டியில் அப்படியே தண்ணி தங்கி அதுதான் சைனசைட்டிஸாக மாறிடும்.
அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ! நான் தலை குளிச்சா எண்ணெய் வச்சு தலை குளிச்சாலே போதும் எனக்கு சளி பிடிச்சிடும் அப்படின்னுவாங்க. ஆக்சுவலா அது இல்ல. நம்ம தவறான முறையில அத நம்ம பண்ணதுனால தான் நமக்கு இந்த மாதிரி தொந்தரவு ஏற்படுத்துறது. நம்ம இந்த மாதிரி எண்ணெய் வச்சு நம்ம ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷமாவது நம்ம சூரிய வெளிச்சத்துல இருக்கும்போது, அந்த எண்ணெய் நம்மளுடைய சர்மம் மூலியமா உள்ள இறங்கி, நம்ம உடம்ப நல்லா சுத்தம் செய்யும். பெஸ்ட் டீடாக்சிஃபிகேஷன். உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்குச்சு அப்படின்னாலே, நம்மளுடைய உடல் ஆரோக்கியமா ஆயிடும். அப்போ நோய்க்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல கழிவுகள் தங்குறது தான். ஸோ இப்போ ஈவன் நமக்கு மலச்சிக்கல் பத்தி தெரியும். மலச்சிக்கல் நம்ம மோஷன் போகாம இருக்கிறது. ஆனா அது மட்டும் இல்ல. நம்ம பாடியில இருந்து நெறைய விஷயங்கள் இப்ப எக்ஸாம்பிள் வேர்வை. இந்த வேர்வை வராம இருந்துச்சுனாலும் தப்பு. அது நம்மளுடைய சர்மம் மூலியமா ஒரு சில உப்புகள வெளியேத்தும். நம்மளுடைய வேர்வை மூலியமா சில கெமிக்கல்ஸ் எல்லாம் வெளியேறும். இப்போ இந்த மாரி வேர்க்கவே இல்ல அப்படின்னா, அது உடம்புலயே தங்கும்போது, அது நாளடைவுல நமக்கு கிட்னி ஃபங்ஷன அஃபெக்ட் பண்ணும். இல்ல சர்மத்தையே டைரக்ட்டாவே அஃபெக்ட் பண்ணும். இப்போ இந்த சோரியாசிஸ், எக்ஸிமா, இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த தொந்தரவு சர்ம பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்க்கவே வேர்க்காது. ஏன்னா, சர்மம் ஃபுல்லா பிளாக் ஆகி இருக்கும். இப்ப இந்த மாதிரி எண்ணெய் குளியல் நம்ம எடுக்கும்போது, இது நம்மளுடைய சர்மத்துல இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுது. அப்போ சர்மம் மூலியமா நமக்கு அந்த கழிவுகள் எல்லாம் வெளியேத்துது. ஈவன் நம்மளுடைய பிரீதிங் கெப்பாசிட்டிய இம்ப்ரூவ் பண்ணும். அப்போ ஆஸ்துமா பேஷண்ட் கூட எண்ணெய் குளியல் எடுக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா, அவங்க கொஞ்சம் வெதுவெதுப்பான ஆயில்ல நல்லா அப்ளை பண்ணிட்டு, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் சன் எக்ஸ்போஷர் எடுத்து, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீயிலேயே அவங்க குளிச்சிடலாம். குளிச்சுட்டு நல்லா அவங்க தலையையும், உடம்பையும் நல்லா உலர்த்தணும். ஸோ இந்த மாதிரி அவங்க கரெக்ட்டா பண்ணாங்கன்னா பரவால்ல. ஸோ என்ன நம்ம அடுத்த மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து உடனே அந்த நேரத்தில குளிர்ச்சியான பொருள் சாப்பிடக்கூடாது. அந்த நேரத்தில நமக்கு அந்த பாடி ஹீட்ட குறைக்கிறதுக்கு இப்ப நீங்க காலையில தலை குளிச்சிட்டீங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லாவே அந்த பாடி ஹீட் அந்த வெளியேறதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும். அந்த நேரம் பார்த்து நீங்க இன்னும் ஹீட்ட ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஃபுட்ட சாப்பிட்டாலோ, ஜீரணமே ஆகாத கடினமான உணவுகள எடுத்துக்கிட்டாலோ, இது இந்த ஃபுல் மெக்கானிசத்தையே இன்டரப்ட் பண்ணிடும். ஸோ அதனால தான் நமக்கு பிரச்சனை எல்லாம் ஏற்படும். அது நீங்க எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சதுனால தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் இங்க பிரச்சனையே. ஈவன் இது வந்து பெண்களுக்கு அவ்ளோ நல்லது. இந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரதே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆயிருக்கிறது. இத நம்ம இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சு, அதுவும் நம்ம வெயில்ல இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி எடுத்துக்கும்போது, நம்ம உடம்புல செரோட்டனின்ற ஹார்மோன்ஸ் இருக்கும். இது வந்து ஹாப்பி ஹார்மோன். ஸோ நம்மள ரொம்ப பாசிட்டிவா வச்சிருக்கோம். பாடிய நல்லா டீடாக்ஸ் பண்றது மட்டும் இல்ல, ஹார்மோன்ஸையும் ரெகுலேட் பண்ணும். இந்த செரோட்டனின் ஹார்மோன் என்ன பண்ணும்னா, பெண்களுக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான ரெகுலேட் பண்ணும். ஆண்களுக்கு தேவையான டெஸ்டோஸ்டிரான ரெகுலேட் பண்ணும். அப்போ அவங்களுக்கு அந்த கருத்தடைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஃபெர்டிலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கும். இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளமும் ஏற்படாது. மாதவிடாய் வந்து எந்த தொந்தரவும் இல்லாம, இப்போ அதிக ரத்தப்போக்கு இல்ல பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாசத்துக்கு வராது. 40 நாள் கழிச்சு வர்றது. வந்தா 1 மாசத்துக்கு பீரியட்ஸ் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கு. வெள்ளைப்படுதல் இந்த மாரி பல தொந்தரவுகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி நம்ம தலை குளிக்கிறதுனால ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆயிட்டாலே போதும். இது நமக்கு பாடிய ரெகுலேட் பண்ணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த மாதிரி வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது. ஈவன் நம்மளுடைய அயர்ன் அப்சார்ப்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஜீரண சக்தியையும் அதிகமாக்கும். ஸோ ஜீரணம் வந்து ஏற்கனவே சொன்னேன். அந்த உடலுடைய உஷ்ணம் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா, அதுவே வந்து உங்களுடைய நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ, அது நல்லா நமக்கு அப்சர்வ் ஆகி, அது அசிமுலேட் ஆகி, அந்த கழிவுகள் வெளியேத்துற வரைக்கும் நம்ம உடம்பு வந்து கிளீனான ஃபங்ஷன்லயே இருக்கும். இப்ப நீங்க கேட்டீங்க, இந்த எண்ணெய் குளியல்ல கண்ணுலலாம் எண்ணெய் விட்டு பண்றது அப்படின்னு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து அப்படியே எண்ணெய் ஃபுல்லாவே இது பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜென்டிலா நம்ம கண்கள மூடி, நம்ம ஜென்டிலா அப்ளிகேஷன் குடுத்தாலே போதும். முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாமே கிளென்சிங் எல்லாம் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா, காதுல எண்ணெய் ஊத்துவாங்க, கண்கள்ல எண்ணெய் ஊத்துவாங்க. எண்ணெய விட்டு அது டெக்னிக்கலா அத ரிமூவ் பண்ணுவாங்க. பட் அது வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. நம்ம ரெகுலரா பண்ணும்போது, அது வந்து அதுக்கான தெரப்பியா நம்ம பண்ணும்போது,
அவங்க கிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எடுத்துக்கலாமே தவிர நம்ம செல்ஃபாக பண்ணும்போது கண்டிப்பாக 100% மூக்கில் எண்ணெய் விடுறது, காதில் எண்ணெய் விடுறது, கண்ணில் எண்ணெய் விடுறது இது தவறு. இது சில நேரத்தில் நமக்கு தெரியாது நம்மளுடைய டிஷ்யூஸ் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, நம்மளுடைய கருவிழிகள் எந்த அளவுக்கு, இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான ஆர்கன்ஸ். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, காதில் எண்ணெயை விட்டு அதை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி அந்த இயர் ட்ரம்மே கிழிச்சிட்டாங்க. உள்ளேருந்து அவ்வளோ ப்ளீட் ஆகி பெயினோடு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த பின்னை வச்சு க்ளீன் பண்ணுறேன், எண்ணெயை போட்டு பண்ணுறேன், மூக்கில் எண்ணெயை விட்டு எடுக்கிறேன், இந்த மாதிரி எதுவுமே எக்ஸ்பர்ட்ஸோடைய கைடன்ஸ் இல்லாமல், அவங்களுடைய அட்வைஸ் இல்லாமல் நம்ம இதை கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அது கூட எந்தெந்த கண்டிஷனுக்கு என்ன தேவை அப்படின்றது அதுக்கான சில மருத்துவர்கள்லாம் இருக்காங்க. நாங்கள் யோகா இயற்கை மருத்துவத்தில் இந்த மாதிரி எதையுமே நம்ம அட்வைஸ் பண்ணுறது இல்லை. அவங்களுக்கு ஜஸ்ட் அப்ளிகேஷனாக ஆயிலில் அப்ளிகேஷனாக வெளியிலேருந்து காதுகளை நம்ம இதுக்கு சுத்தம் செய்வோம். மூக்கோட வெளிப்பகுதியில் கண்ணை மூடி நம்ம ஜஸ்ட் அப்ளிகேஷனாக கொடுப்போமே தவிர எண்ணெயை உள்ளே விடுறது தவறு. அந்த மாதிரி நம்ம செய்யணும். ஸோ உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றிம்மா.